படம்னே சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாது ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா செட்டே ஆகல. என்ன கதை சொல்ல வந்திருக்காங்கிறதே புரியல. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான அவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி கொண்டுட்டு போறாங்க, திடீர்னு திரும்புற மாதிரி காட்டுறாங்க, திடீர்னு லவ் ட்ராக்க கொண்டு போறாங்க, திடீர்னு லவ் ட்ராக்ல இருந்து அகதிகளை கொண்டு போறாங்க. எதுக்கு எந்த எந்த விஷயத்த கனெக்டிவிட்டியா சொல்ல வர்றாங்கங்கிறதே எனக்கு புரியாத மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் லவ்வுமே அதிகமா செட் ஆகாத மாதிரி இருந்தது ரெண்டு பேருக்குள்ளயும். அப்படியே இல்லாட்டாலுமே எனக்கு என்னன்னா ஒரு கனெக்டிவிட்டி இன்னும் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு போய் அதுல ஒரு சப் கொண்டு வந்தா பரவாயில்ல, சப்புக்கு சப்பா கொண்டு வந்தீங்கன்னா எதானு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீரியஸ்லி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருப்போம். டப்பு 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 டப்புன்னு ஈஸியா முடிச்ச மாதிரி இருந்தது. அது கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் விட்டா இன்னும் ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கலாமோ. ஏன்னா எமோஷனலுக்கு பேர் போனவர் கார்த்திக் சுப்புராஜ் அவரு. இதுல அந்த எமோஷனலே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதுவுமே எனக்குமே புரியல, என்ன சொல்ல வந்திருக்காருன்னு புரியல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பழமொழியை தான் கான்செப்டா வச்சு சிரிக்கவே தெரியாத மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ராக்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சிரிப்பு நம்மளுக்கு வந்துச்சான்னு கேட்டா டவுட்.